என்னும் எழுத்தும். அர்ச்சனா வாங்க. நீங்க எத்தனை சொல்ல பயன்படுத்த போறீங்க? 6 சொல்லும். எல்லாருமே 6 சொல்லும் பயன்படுத்துறேன்றீங்க. சரி பார்க்கலாம், சொல்லுங்க. பெரிய தோட்டத்துல ஒரு பெரிய தென்னை மரம் இருந்துச்சாம். அதுல ஒரு சின்ன தேஞ்சிட்டு வாழ்ந்துட்டு வந்துச்சாம். அப்ப அந்த தென்னை மரத்தாண்ட நிறைய பசங்க வந்து விளையாண்டுருந்தாங்களாம். பட்டை வச்சு விளையாண்டுருந்தாங்களாம். பட்டை அந்த மரத்துல போய் சிக்கிக்கிச்சு. அதான் அந்த தேஞ்சிட்டு வந்து எடுத்து குடிச்சிச்சான் அத. அப்ப அதுக்கு நன்றி சொன்னாங்களாம். திடீர்னு மழை வந்து அந்த பசங்கெல்லாம் அவங்க வீட்டுக்கு ஓடிட்டாங்களாம். அந்த பறவையும் கூட்டுக்குள்ள போய் உட்காந்துச்சான். அப்புறம் நெல்லிக்காய் அதை வந்து அந்த பொண்ணு அந்த பறவைக்கு மிட்டாய் கொடுத்தாங்க அந்த பசங்க. அப்புறம் அது தேடி கண்டுபிடிச்சு நெல்லிக்காய் பறிச்சு சாப்பிடுச்சான். மிட்டாய் வந்து அதுவே போய் வாங்க முடியாது, அதனால மிட்டாய் யார் கொடுத்தா? அந்த பொண்ணு வந்து தேஞ்சிட்டு கொடுத்துச்சு. ஆனா நெல்லிக்காவை தேஞ்சிட்டு என்ன பண்ணும்? அதுவே தேடி பறிச்சிடும். நல்லா இருக்கு இவங்க கதை, கை தட்டுங்க. போய் உட்காருங்க. எல்லாம் போட்டி போட்டுட்டு கதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சரி, இப்ப எல்லாரும் கதை சொல்லி முடிச்சிட்டீங்க. அருமையா இருந்துச்சுல்ல எல்லாரும் கதையும்? சரி, இப்ப அதை நம்ம புத்தகமா மாத்த போறோம்னு சொன்னேன்ல, அதுக்கு என்ன பண்ண போறோம்னா, இப்ப நீங்க சொன்ன கதைகளே இருக்குல்ல, இவெல்லாம் நல்ல கதை சொன்னா இல்லையா, அந்த கதையெல்லாம் நீங்க என்ன பண்ணணும், யாருக்கு நல்ல கையெழுத்து இருக்கு, யார் நல்லா எழுதுவீங்க, பிழை இல்லாம எழுதக்கூடியவங்க யாரு, அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, இவங்க சொன்ன கதைய நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து அவளை இன்னொரு முறை சொல்ல சொல்லி அந்த கதையெல்லாம் அழகா எழுதிடுங்க. நடுவுல இடம் விடுங்க. யாருக்கு நல்ல படம் வரைய தெரியும் நம்ம வகுப்புல? இப்ப இவங்க எல்லாம் வரையட்டும், சரியா? நீங்க கதை எழுதி அவங்க எல்லாம் வரைஞ்சி அத ஒரு கதையா ஒரு பக்கத்துல மாத்துங்க, சரியா? கை கீழே போடுங்க. ஒரு கதை மட்டும் இல்ல, யார் சொன்ன கதையெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சோ அந்த கதையெல்லாம் என்ன பண்றீங்க, நீங்க எழுதி நான் உங்களுக்கு எழுதுறதுக்கு ஒரு அட்டை தரேன். அந்த அட்டைகள்ல நீங்க என்ன பண்ண போறீங்க, எழுதுறீங்க, படம் வரைகிறீங்க, பொருத்தமான படம் வரைகிறீங்க. நானே இப்படி எல்லாம் படம் வரைஞ்சிருக்கேன்னா நீங்க இன்னும் அழகா வரைவீங்கல்ல. உங்க அழகான கையெழுத்துல எழுதி நீங்க படங்கள்லாம் வரைஞ்சி நீங்க தயாரிச்சு வைங்க. அதுக்கப்புறம் அதை எப்படி புத்தகமாக்கலான்னு நான் சொல்றேன். புத்தகமாக்கிட்டு நம்ம அதை கொண்டு போய் எல்லா வகுப்புலையும் காட்டலாமா? நாங்க உருவாக்கின கதை, நாங்க உருவாக்கின புத்தகம் அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் காட்டலாமா? காலை வணக்க கூட்டத்துல நம்ம தலைமை ஆசிரியர் இருக்காங்கல்ல, அவங்க கிட்டயும் அந்த புத்தகத்தை கொடுப்போம் நம்ம, சரியா? இப்ப நான் சில தாள்கள் தரேன், இப்ப கிடைக்கிற நேரத்துல எழுதுங்க, சரியா? எல்லாம் போட்டி போட்டுட்டு கதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சரி, எல்லாரும் அருமையா கதை சொல்லி முடிச்சிட்டீங்களா? கதை சொல்லி முடிச்ச பிறகு நான் ஒண்ணு செய்யலான்னு சொன்னேன். என்ன சொன்னேன்? புத்தகம் தயாரிக்க போறோம்னு சொன்னேன்ல. அதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ இவெல்லாம் அருமையா கதை சொன்னா இல்லையா? கதை சொன்னால உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? நிறைய பேர் அந்த மாதிரி அருமையா கதை சொன்னீங்க. உங்களுக்கு யார் சொன்ன கதையெல்லாம் பிடிச்சிருந்துச்சோ அந்த கதையெல்லாம் என்ன பண்ண போறீங்கன்னா நீங்க எழுத போறீங்க. யார் இருக்கிறதே ரொம்ப அழகா எழுதுவா? இவ்வளவு பேர் கையெழுத்தும் அருமையா இருக்குமா? சரி, நீங்களே முடிவு பண்ணிக்கீங்க யார் எழுதுனா நல்லா இருக்குமோ அவங்க ஒரு 2-3 பேரும் சேர்ந்து அந்த மத்தவங்க சொன்ன கதையை கேட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க, எழுத போறீங்க. உங்களுக்கு நான் தாள் தரேன், அதுல எழுதலாம். சரி, கை கீழே போடுங்க. அடுத்து நம்ம வகுப்புல இருக்கிற ஓவியர்கள் யாருன்னு பார்ப்போம். இங்க நம்ம இதுலயே யார் ரொம்ப அழகா வரைவா? இவ்வளோ பேரா? சரி, எழுதுறவங்க வரைய வேணாம், சரியா? எழுதுறவங்க எழுதுங்க, மீதி பேரை வரையறதுக்கு பயன்படுத்திக்கங்க. இப்போ ஒரு பக்கத்துல நீங்க சொல்ற கதையும் இருக்கணும், அங்கங்க படமும் இருக்கணும். வரையறீங்களா? வரையறீங்க. வரைஞ்சிட்டு நம்ம அதை என்ன பண்ண போறோம், புத்தகமாக்க போறோம், சரியா? வரைஞ்சிட்டு நம்ம அதை ஒரு புத்தகமாக்கி
எல்லா வகுப்புக்கும் அனுப்புவோம். தலைமை ஆசிரியர்கிட்டையும் கொண்டு போய் கொடுப்போமா? எப்படி கை காமிங்க. சரி, இப்ப நான் சில தாள்கள் தரேன். இப்ப கிடைக்கிற நேரத்துல எழுதுங்க. சரியா?